என்ன மாதிரியே இங்க இருக்கிற அந்த பொண்ணும் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காடா. சாப்பாடு நல்லா பண்ணி வச்சிருக்கா. பேசாம அவளை கல்யாணம் பண்ணிக்க. அநியாயமா அவ புருஷனை நீ தானே கொலை பண்ண. அதுக்கு பரிகாரமா இதை செஞ்சிரு. நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவளோட கிராமத்துக்கு அவ போக மாட்டா. ஏறுத்துரா, நான் நல்ல விஷயம் தானே சொல்றேன். இப்ப நீ அவளை கட்டி போட்டுதானே வச்சிருக்க. அவ கையில இருக்கிற வெள்ளைக்கயிறு அவுத்துட்டு அவ கழுத்துல ஒரு மஞ்சள் கயிறு கட்டிட்டா சரியா போயிடும். பேசாம தூங்க. நான் சொல்றதை கேட்டுட்டு போடா. நாம 2 பேரும் இப்ப பாலைவனத்துல இருக்கோம். என் வாழ்க்கையில கல்யாணங்கிறது முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு தான் நடக்கணும். நீ கல்யாணம் பண்ணிக்க. அப்பதான் குடும்பம்னா என்ன, சொந்தம்னா என்னங்கிறது உனக்கு தெரியும். போதும், கொஞ்சம் வாய மூடுறியா? இனி ஒரு வார்த்தை பேசினா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரிஞ்சதுல? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு தான் செத்து போயிட்டால, அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. இங்க இருந்து போ. ஐயா, அந்த பொண்ணை நான் பார்த்தேங்க ஐயா. நிச்சயமா சொல்றேன், அந்த பொண்ணு உசுரோட தான் இருக்கா. நான் சொல்றது உண்மைங்கய்யா. கண்டபடி புலராத. நீ அந்த பொண்ணு உசுரோட பார்த்தன்னு சொல்றல, அப்ப பேர் தெரியுமா? பார்வதி. பார்வதிங்கிறது எனக்கு தெரியும். நான் உறுதியா சொல்றேங்கய்யா, அந்த பொண்ணை நான் என் கண் எதிர்க்க பார்த்தேன். அவ இன்னும் உசுரோட தான் இருக்கா. என்ன நம்புங்கய்யா. அந்த பொண்ணை நான் பார்த்தது உண்மைங்கய்யா. நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம பார்வதி உயிரோட இருக்கா? நிஜமாவா? அவளை எங்க பாத்தீங்க? அவ இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணை நான் பார்த்தேன். நீங்களாவது என்ன நம்புங்கம்மா. சந்தன்கர் ஊர்ல தான் நான் அந்த பொண்ணை பார்த்தேன் ஜமீன்தாரம்மா. சந்தன்கர்? அந்த ஊருக்கு எதுக்கு போனா? நீங்க சொல்றது உண்மைதானே? உண்மைதான்மா. கடவுள் தான் அவளை காப்பாத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம பார்வதி உயிரோட இருக்கலாம். நம்ம பாரு உயிரோட இருக்கலாம். நான் அவளை பார்த்தே ஆகணும். எப்படியாவது அவளை கூட்டிட்டு வாங்க. அவ எந்த நிலைமையில இருக்காளோ தெரியலையே. நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? அவளை கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம ஆளுங்களை அனுப்புங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க ஜமீன்தாரம்மா, நான் சொல்றது கேளுங்க. என்னால எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? கேளுங்க, வந்து உட்காருங்க. பார்வதி உயிரோட இருக்கான்னு சொல்றாங்க. அதை கேட்டு எப்படி? நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேக்குறீங்களா? முதல்ல நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கங்க. இவன் சொல்ற செய்தி உண்மையா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அந்த வெடிகுண்டு விபத்துல தான் நம்ம பார்வதி. நீங்களும் அந்த வெடிகுண்டு விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் போலீஸ் ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் கேஸ் அதை என்கிட்ட தானே கொண்டு வந்து கொடுத்தாங்க. இங்க பாருங்க ஜமீன்தாரம்மா, முதல்ல இந்த விஷயம் உண்மையா இல்ல பொய்யாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நடந்த அந்த வெடிகுண்டு விபத்துல நிச்சயமா பார்வதி இறந்து போயிட்டா. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க? பார்வதியை உயிரோட பார்த்ததா இல்ல இவர் சொன்னாரு. அவ என்னமோ உளறிக்கிட்டு இருக்கா. அத போய் உண்மைன்னு சொல்றீங்க? அவன் உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்காக அப்படி சொல்றான். அவன் சொல்றதெல்லாம் போய் நம்ம கிட்ட வேணும்னே ஏதோ கதை கட்டி விட்டுட்டு இருக்கான். இங்க பாருங்க ஜமீன்தாரம்மா, இறந்தவங்க மீண்டு வர முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்குங்க. எதை நம்புறதுன்னு தெரியல. உண்மை என்னன்னு கண்டுபிடிங்க. சரி. யாருங்க?
இப்போ எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? உங்க நடவடிக்கையெல்லாம் பார்த்து எனக்கு பயமா இருக்கு. என்ன முழிக்கிற? நான் பண்றது உனக்கு புரியல. போக போக எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. போய் வேலையை பாரு. நீங்க இந்த ரூம்ல தான் படுத்து தூங்குவீங்களா? அப்புறம் நான் எப்படி இங்க? நானே இந்த வீட்டுல நரகத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். நீ அந்த மாதிரி இருக்க பழகிக்க. இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நீ இங்க திரும்பி வந்திருக்க மாட்டல்ல. அப்படின்னா நானும் இங்கதான் தூங்கணுமா? வேற வழி கிடையாது. தூக்கம் வந்தா தூங்க எல்லாம் முடிச்சிட்டு. இப்ப எனக்கு தூக்கம் வருது. தொல்லை பண்ணாத. நீ என்கிட்ட சவால் விட்டுருக்க. அது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க என்ன தேடுற? கேள்வி கேட்டா முதல்ல பதில் சொல்ல பழகிக்க. அது வந்து துணி. என்னது? எனக்கு வேற துணி வேணும். என்னால இதை போட்டுட்டு இருக்க முடியாது. அதான் என் கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா நான் எதையாவது எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பர்மிஷன் கேளு. கேட்காம எதையும் எடுக்கக்கூடாது. உனக்கு வேண்டியதை நான் எடுத்து கொடுக்கறேன். இந்தா. இந்த ட்ரெஸ் நான் எப்படி போட்டுக்கிறது? என்கிட்ட பொம்பளைங்க போட்டுக்கிற துணிலாம் எதுவும் இல்ல. இஷ்டம் இருந்தா இதை கட்டிக்கலாம், தூக்கி போடு. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடு.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புத்திசாலி தான் அதுல ஜெயிக்க முடியும்னு தெரியும்ல. திறமையா சம்பாதிச்சாதான் எந்த கஷ்டமும் இல்லாம வாழ முடியும். ஆனா நீ முட்டாளா இருக்கியே. முட்டாளா இருக்கிறவன் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணான்னா கையில திருவோட ஏந்திக்கிட்டு போக வேண்டியதுதான். இல்லம்மா, நான் வந்து அவ்வளவு சொல்லியும் கேட்காம அவன்கிட்ட எதுக்கடா ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? அவன் என்ன உன் சொந்தக்காரன் நினைச்சியா? அப்படியே எழுதி கொடுத்துட்டு வந்துட்ட. அது வந்துமா, நம்ம பொருளுக்கு 3 லட்சம் தான் கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக 5 லட்சம் ரூபாய் பொருளை 3 லட்சத்துக்கா கொடுக்கறது? நான் இவன்கிட்ட அப்பவே சொன்னேன், இந்த பொருளை வேற யார்கிட்டயாவது கொடுத்துருவோன்னு. இங்க பாரு, சந்திரன் சாருக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். நாம நிராதரவா நிக்கும் போது அவர் தான் நமக்கு நிறைய உதவிகளை செஞ்சாரு. அதனாலதான் நம்ம வியாபாரத்தை ஆரம்பிச்சோம். எப்பவுமே செஞ்ச நன்றியை நம்ம மறக்க கூடாது. உண்மைதான், உண்மைதான்ப்பா. ஆனா இப்ப நஷ்டப்பட்டு நிக்கிறோமே. இங்க பாருங்கம்மா, நீங்க தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. வியாபாரத்துல சில சமயம் லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம நம்மள மாத்திக்கணும். இதுல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஓ மேல எந்த தப்பு இல்ல, எல்லா தப்பும் உன் அப்பா மேலதான் இருக்கு. அவர்தான் கண்டதையும் சொல்லி உன் மூளையை எப்படி குழப்பி வச்சிருக்காரு. என்னெல்லாம் விளக்கம் கொடுக்கற, அதெல்லாம் உண்மையா இருக்கணும். நீ எப்படி எல்லாம் பேசுற? நீ சொல்றதெல்லாம் தூக்கி குப்பையில போடணும். உனக்கு கொடுக்க வேண்டிய அறிவுரை எல்லாம் நான் கொடுத்திருந்தேன்னா இப்ப இங்க வந்து நின்னு ஏன் எதிரில இப்படி எல்லாம் பேசி இருக்க மாட்டேன். அண்ணா, நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. என் அண்ணன் பையன் மட்டும் பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பாருங்க, அவனுக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவன் நடக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே பணத்தை எண்றதுக்கு கத்துக்குவான். உன் தம்பி உன்னையும் உன் பொண்டாட்டியும் பத்தி எப்படி எல்லாம் கனவு காண்றான் பத்தியா? உங்களுக்கு கல்யாணம் பண்ண நேரத்துல 2 பூசணிக்காய பின்னாடி விதைச்சிருந்தனா அது இந்நேரம் எனக்கு 2 காயாவது காய்ச்சி கொடுத்துருக்கும். அதுக்கு கூட 2 பேரும் லாய்க்கலாம இருக்கீங்க. இவங்க 2 பேரால புள்ள குட்டிய பெத்துக்க முடியுமா முடியாதான்னு அந்த கடவுளுக்கே இப்ப சந்தேகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீலி கண்ணீர் வெடிச்சு என்ன பண்றது? இப்ப நஷ்டப்பட்டு நின்னுகிட்டு இருக்கோமே, அதுக்கு நாம எப்படி ஈடு கட்ட போறோம்? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. அம்மா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஏதாவது செய்யறேன். 2 லட்சம் என்ன, பணம் மழையே உங்க மடியில கொட்ட வைக்கிறேன் பாருங்க. இந்த வீடு மட்டும் என் பேருக்கு சொந்தமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கை நிறைய பணம் வரும். கொஞ்ச நாள் கழிச்ச ரொம்ப சுகமான வாழ்க்கையை நான் வாழ்வேன்.
என்ன தேடுறீங்க? உங்களுக்கு அந்த குழா வேணுமா? இது இருக்கு, இந்தாங்க. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. சாப்பாடு எங்கேயும் ஓடி போயிடாது, நானும் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன். மெல்ல ருசிச்சு சாப்பிடு, இல்லனா சாப்பாடு உடம்புல ஒட்டாது. இங்க பாரு, இப்படி சாப்பாடை விட்டுட்டு பாதியிலே எழுந்து போனா சாப்பாடு கிடைக்காது. எனக்கு ஒண்ணு நீ அட்வைஸ் பண்ணாத. தேவையில்லாம எல்லாத்துக்கும் எதுக்கு இப்படி கோவப்படுற? நான் போன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேங்கிற. பைத்தியக்காரி மாதிரி நான் பாக்குற எல்லா பிஎஸ்டி காரங்க கிட்டயும் ஒன்னு பத்தியே விசாரிச்சுட்டு இருந்தேன். ஆனா யாருமே சரியா பதில் சொல்லல. இப்ப என்னடானா நான் நினைக்காத போது திடீர்னு வந்து நிக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? ஒரு பொருள் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன். என்ன வேணும்? நான் தானே. ட்ரெஸ் வேணும். ட்ரெஸ்ஸா? என்ன ட்ரெஸ் கேக்குற? பொண்ணுங்க போட்டுக்கிற ட்ரெஸ். பொண்ணுங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸா? அதே எதுக்காக நீ கேக்குற? எனக்கு இல்ல, ஒரு பொண்ணுக்கு வேணும். எனக்கு தெரியாம இன்னொருத்தியா? யார் அவ? அவ பேர் என்ன? நான் உன்கிட்ட ட்ரெஸ்ஸை மட்டும் தான் கேட்டேன். முடிஞ்சா அதை எடுத்து கூட. 8 வருஷமா 8 வருஷமா நான் உன் கூட மட்டும்தான் இருந்துட்டு இருக்கேன்னு தெரியும்ல. இந்த 8 வருஷத்துல இன்னொரு ஆம்பளையோட நிழல் கூட என் மேல பட்டதில்ல. ஆனா நீ யாரோ ஒருத்திக்காக என்கிட்ட வந்து Dress வேணும்னு கேக்குறல. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்க. இன்னொரு பொண்ணுக்காக தைரியமா என்கிட்ட வந்து Dress கேட்டல. இப்ப நான் கேக்குறேன், அவளோட பேரை என்னன்னு சொல்லு. எனக்கு தெரியாம உன் வாழ்க்கையில எந்த ஒரு பொண்ணு வரக்கூடாது. என் கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உண்மையை சொல்றியா இல்லையா? நீ கல்யாணம் போனா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கியே, அவளுக்கா இல்ல என்னை விட அழகா வேற எவ்வளையாவது கூட்டிட்டு வந்திருக்கியா? உன் கனவுல கூட நீ என்ன தவிர வேற யாரையும் காதலிக்க கூடாது. அப்படி மட்டும் ஏதாவது நடந்ததுன்னா இந்த லாவண்யா பாம்பா மாறிடுவா.